மாய்மாலம். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது, நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? யோபுவினிடத்தில் மாய்மாலம் காணப்படவில்லை. யோபு உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுகிறவர். யோபு தான் சொல்லிய பிரகாரமாக செய்வார், தான் செய்கிற பிரகாரமாக சொல்லுவார். யோபுவின் சிநேகிதர் அவர் மீது குற்றம் சொல்லும்போது, யோபு மற்ற எல்லா மனுஷரையும் போல பாவியான மனுஷன் என்று குற்றம் சொல்லுகிறார்கள். யோபு உண்மையை மறைக்கிறவர் என்றும் அவர் தன் பாவத்தை மறைக்கிறவர் என்றும் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும் என்று சோப்பார் யோபுவின் மீது குற்றம் சொல்கிறார். ஆனால் யோபுவினிடத்தில் பொல்லாப்பு காணப்படவில்லை. அவர் அதை தன் நாவின் கீழ் மறைவாக அடக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை. யோபு தன்னுடைய உத்தமத்தை பற்றி சொல்லும்போது, நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ என்று கேட்கிறார். தேவன் புசிக்க கூடாது என்று தடை பண்ணின கனியை ஆதாம் புசித்தார். ஆதாம் தன்னுடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார். தான் ஆதாமைப் போல தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை என்று யோபு அறிக்கை செய்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்பதையும், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்பதையும் யோபு அறிந்திருக்கிறார். ஆதாம் தன்னுடைய பாவங்களை மூடி மறைத்தார். யோபு திரளான கூட்டத்திற்கும் தன்னுடைய இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சிக்கும் பயப்படவில்லை. கர்த்தர் தன்னுடைய வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று யோபு விண்ணப்பம் பண்ணுகிறார். யோபு தன்னுடைய உத்தமத்தை விளக்குவதற்கு ஒரு சாட்சியை சொல்லுகிறார். யோபு மனுஷருக்கு பயப்படவில்லை. சத்தியத்தை பேச வேண்டிய சமயங்களில் அதை மறைக்காமல் தைரியமாய் பேசினார். திரளான தன்னுடைய கூட்டத்திற்கு யோபு ஒருபோதும் பயப்படவில்லை. யோபுவின் இனத்தாரும் ஜனத்தாரும் அவரை இகழ்ச்சி பண்ணி திடுக்கிட பண்ணினார்கள். ஆனாலும் யோபு சத்தியத்தை பேசாதிருக்கவில்லை. அவர் உண்மையை மறைக்கவில்லை. யோபு ஏழைகளின் வழக்கை விசாரிக்கும் போது அவர் முகத்தாட்சணியம் பாராமல் நீதியாய் தீர்ப்பு சொன்னார். யோபு திரளான மனுஷருக்கு பயந்து சத்தியத்தை புரட்டவில்லை. நீதியான தீர்ப்பு சொல்லுவதற்கு பயப்படவும் இல்லை. யோபு தன்னுடைய வீட்டிலும் வீட்டிற்கு வெளியிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீதியை பேச வருமாறும் நீதியான தீர்ப்பு சொல்ல வருமாறும் ஜனங்கள் யோபுவை அழைப்பார்கள். அப்போது அவர் ஜனங்களுக்கு பயந்து அவருடைய இகழ்ச்சிக்கு பயந்து சத்தியத்தை பேச வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டிற்கு உள்ளேயே அடங்கி இருக்க மாட்டார். நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யோபு அதை செய்யாமல் சும்மா இருக்க மாட்டார். யோபு ஒருபோதும் திரளான கூட்டத்திற்கு பயப்படுகிறவர் அல்ல. தன்னுடைய இனத்தார் ஜனத்தார் பண்ணுகிற இகழ்ச்சிகளுக்கு யோபு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் அல்ல. தன்னுடைய குடும்பத்தாரின் இகழ்ச்சி யோபுவை பயமுறுத்தவில்லை. யோபு கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் எல்லா மனுஷருக்கும் பயப்படுவார்கள். நம்மிடத்தில் தெய்வ பயம் இருக்கும்போது நமக்குள் மனுஷ பயம் இருக்காது.